ராம் சீதா சரியில்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சீதா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மை வச்ச ரகசியத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சீதா கல்பனாவும் அர்ச்சனாவும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டா. மகா நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அர்ச்சனா நீ இந்த வீட்டில் இருக்கன்னு வச்சுக்கேன், இப்போதைக்கு பிரச்சனை தான். ஏன்னா மகாவை நீ மிரட்டியிருக்க. உன் மனசில் இருக்க வஞ்சகத்தை எல்லாம் மகா வந்து தெரிஞ்சுக்கிட்டா. அப்போனா என் இடத்துக்கு வரணும்னு தான் அர்ச்சனாக்கா இத்தனை நாளாக திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே உன்னை ரொம்ப நாள் அந்த வீட்டில் வச்சுப்பான்னு நினைக்கிறியா? நம்ம என்ன பண்ணலாம், இனிமேட்டு மகாவை முடிச்சிடலாம். அந்த நேரம் வந்துருச்சு சரியா? இனிமேட்டு நம்ம வச்சதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்கணும், வேறு வழியே இல்லை. மகா வந்து இப்போ விட்டுட்டோன்னு வச்சுக்கேன், மகா ஒன்றை முடிச்சிருவா பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அர்ச்சனாவும் கல்பனாவும் தீவிரமாக திட்டம் போட்டுட்ருக்காங்க. மகா கதையை வந்து முடிக்கலான்னு சொல்லிட்டு. மகா ஒரு பக்கம் வந்து என்னை சுற்றி இவ்வளோ வந்து வஞ்சகத்தோடு நடந்திருக்காங்க அர்ச்சனா. அவங்கள பற்றி ஏகப்பட்டதாக ஒரு விஷயம் வந்து மரியாதையாக நடந்துக்கிறாங்கன்னு நினச்சி நான் அக்கா அக்கான்னு கூப்பிட்டேன். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, நமக்கே வந்து குளிப்பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட்டு நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க மகா. சீதாவும் ஒரு பக்கம் வந்து நீங்கள் தானே முழுக்க முழுக்க காரணம் என் குழந்தையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி வேலை பண்ணி மந்திரவாதி கிட்ட வரைக்கும் போயிருக்கீங்களே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். முத்தாரம்மன் வந்து தண்டனை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த சீதாவுக்கு என்ன இருக்குது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சுபாஷை கூப்பிட்டு வந்து கணக்கு வழக்கெல்லாம் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மகா. அந்த இடத்துல இந்த நடவடிக்கை தெரிஞ்சவனும் வந்து சரி மகா வந்து நமக்கு கரும்பலி செம்பலி குத்திட்டா, சுபாஷை நோக்கி வந்துட்டானா அடுத்தது குற்றம் செஞ்சுருக்கோன்னு சொல்லி நிரூபித்து காட்டி இருக்கிற 20% சொத்தை வந்து பிடுங்க பார்க்குறான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அர்ச்சனா வந்து முடிவு பண்ணிட்டு கல்பனாட்டா சொல்லிடுறாங்க. இன்றைக்கி நைட் மகா இருக்கக்கூடாது, இருந்தான்னு வச்சுக்கியேன் அதுக்கப்புறம் நம்ம யாரும் இருக்க முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும், நீ தான் திட்டம் போட்டு வச்சுருப்பிய, என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனாவும் அந்த இடத்துல கல்பனாவும் யோசிச்சுட்டு இருப்ப, சுபாஷ் கிட்ட எதுக்கு கணக்கு வழக்கெலாம் கேட்குறேன், அவன் என் தம்பி சுபாஷ். இந்த வீட்டில் எல்லாமே அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் கணக்கு வழக்கு வந்து பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்கிட்டயே கணக்கு வழக்கெல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்துறியா? ஏன் தம்பிங்கிற உரிமையில் வந்து நான் காசு எடுத்து செலவு பண்ணக்கூடாதா? 20% சொத்தை வந்து என்கிட்டேருந்து வாங்கணும்னு நினைக்கிறேன்ல மகா, உன்னை நான் காலி செய்யாமல் விட மாட்டேன்னு சொல்லி சுபாஷ் ஒரு பக்கம் வந்து முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமில் வந்து எல்லாருமே வந்து கையில் வந்து துப்பாக்கி வந்து வச்சுருக்காங்க. மகா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு சாக்கு வந்து சொல்லிட்டு மகாவுக்கு வந்து வெயின் பண்ணுறாங்க. சீதா வந்து என் குழந்தைய வந்து இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சீதா வந்து டார்கெட் பண்ணுறாங்க மகாவை. அதே பக்கம் கேஸை வந்து இது மாதிரி லீக் பண்ணிடுறாங்க வீட்டுக்குள்ளே. ஏன்னா ஏதாவது இது மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சுன்னா கடைசியில் அந்த இடத்துல வேறு ஏதாவது பழி போட்டுடலான்னு சொல்லி தான் இவங்க எல்லாரும் வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டிருக்காங்க. என்னையா திருடன்னு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன் கதையை நான் முடிச்சு காட்டி இருக்கிற உன் சொத்து எல்லாத்தையும் என் பக்கம் நான் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து யோசிக்கிறாங்க. இதில் உமா ராஜசேகரோட மனைவி சீதாவோட அம்மா வந்து என் பொண்ணை வந்து இது மாதிரி அழிக்கணும்னு பார்த்துட்டிங்களே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி 4-5 பேர் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு குறி வச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக மகா வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப தூரத்தில் இந்த 5 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து கிளிக் பண்ணிட்டாங்க. அது டேரெக்டாக வந்து மகா மேலே பட்டுருச்சு. பட்ட வேகத்தில் அவங்க சுருண்டு போய் கீழே விழுவுறாங்க. பக்கத்தில் இருக்க கேஸை வந்து தள்ளி விட்டுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் ஜன்னல் வழியாக தீப்பெட்டி எடுத்து அங்கே வந்து போட்டுறாங்க. அது வந்து குபு குபுன்னு வந்து நெருப்பு வந்து வர ஆரம்பிச்சிருது. வெளியிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து பார்த்தா நெருப்பு வந்து இருக்குது, நம்மலாம் இருக்கோம். ஆனால் மகாவை மட்டும் காணும். மகாவை காப்பாற்ற போனோம் அப்படின்னு சொல்லும்போது சேதுராமன் வந்து மகாவை காப்பாற்றலான்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. சுற்றி இருக்கிற குடும்பத்தில் எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆகிடும், மகாவை நம்ம எப்படி இருந்தாலும் காவந்து பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 பேரில் யார் வந்து இது மாதிரி பண்ணியிருப்பா யோசிச்சு பார்க்கலாம். இதுதான் சின்ன ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க. வரும் 22ஆம் தேதியிலேருந்து சீதா வந்து டைம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த டயத்தில் வந்து ஒளிபரப்ப போகிறாங்கன்னு. கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஆதரவு வந்து தாங்க நம்ம சேனலுக்கு.